சொல்றாரு, அப்பா உங்க உங்க உமது நிமித்தம் நிந்தையை நான் சகிச்சேன். என் வாழ்க்கையில நிந்தை, வெட்கம், அவமானம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒண்ணு இருந்தது, என்ன தெரியுங்களா? வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 69:9, உம்முடைய வீட்டை குறித்த உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. நிந்தை இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, வெட்கம் இருந்துச்சு. யாருமே எனக்கு உதவிக்கு வரல, பரிந்து பேசுறதுக்கு ஒரு நபர் கூட இல்ல. நீங்க 1 சாமுவேல் 21:1 படிக்கும் போது அகிமெலேக்கு கேட்பாரு, ஆசாரியனாக அகிமெலேக்கு, நீர் ஒண்டியாய் வந்திருக்கிறது என்ன? உங்க கூட வருவதற்கு ஒரு ஆள் கூட இல்லையா அப்படின்னு தாவீது ராஜாவை பார்த்து கேட்பாரு. அந்த மாதிரி ஒண்டியாய் தனிமையாய் இருந்த நாட்கள் அநேகம். ஆனா ஒண்ணு தெரியும், கர்த்தருடைய வீட்டுக்காக காட்டின அந்த பக்தி வைராக்கியம் அவர் எங்க கொண்டு போய் நிறுத்தினது தெரியுமா? சங்கீதம் 27:5 படிக்கிறோம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க தேவ பிள்ளையே? தனிமை இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனா ஒண்ணு அவருக்கு தெரிஞ்சது, உங்க வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம், உமக்காக நான் காட்டுகிற பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்குமே. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருடத்திலே எல்லாருக்கும் மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்க உறவுகளுக்கு மேலாக உயர்த்தப்படுவீர்கள். உங்கள் உடன்பிறப்புகளுக்கு மேலாக உயர்த்தப்படுவீர்கள். ஏன்? இந்த உலக நாடுகளுக்கு மேலாக கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, உயர்வுக்கான வழி ஆலயத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா.